கடைசி போட்டியில மும்பை கிட்ட தோல்வியை சந்திச்ச கொல்கத்தாவும் கடைசி 2 போட்டிகள்ல தோல்வியை சந்திச்ச ஹைதராபாத்தும் தங்களுடைய கம்பேக்காக மோத இருக்கிறாங்க. இதுவரைக்கும் இந்த 2 அணிகளும் 2025 ஐபிஎல் தொடரில் 3 போட்டிகள் ஆடி ஒரு வெற்றி 2 தோல்வியோட 2 புள்ளிகளை பெற்றிருக்கிறாங்க. லக்னோ -0.15 ரன் ரேட்டுடையும் கொல்கத்தா -0.88 ரன் ரேட்டுடையும் இருக்காங்க. கொல்கத்தா அணியை பொறுத்த வரைக்கும் குவிண்டன் டி காக், ரஹானே பேட்டிங்ல கலக்குவாங்க அப்படின்னு மிடில் ஆர்டர்ல பெரிய ரன் சேஸுக்கு ரிங்கு ரசல் காம்போ கை கொடுக்கும்னு சொல்லப்படுது. வருண் சக்கரவர்த்தி மற்றும் ஹர்ஷித் ராணா எதிரணிக்கு சவாலா இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. ஹைதராபாத் அணியில டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா பேட்டிங்ல பட்டையை கிளப்புவாங்க அப்படின்னு இஷாந்த் கிஷன், நிதிஷ் ரெட்டி ஆகியோரோட பேட்டிங்கும் இந்த அணிக்கு நல்லா கை கொடுக்கும்னு சொல்லப்படுது. பேட் கமின்ஸ், ஆடம் ஜாம்பா ஆகியோர் தங்களுடைய பவுலிங் மூலமா எதிரணிக்கு பெரிய சவாலை கொடுப்பாங்கன்னு சொல்லப்படுது. கொல்கத்தானுடைய ப்ராபபிள் 11 என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, டாப் ஆர்டர் வீரர்களா குவிண்டன் டி காக், சுனில் நரேன், அஜிங்கே ரஹானே, வெங்கடேஷ் ஐயர், மனிஷ் பாண்டே இருப்பாங்க அப்படின்னும் மிடில் ஆர்டர்ல ரிங்கு சிங், ஆண்ட்ரூ ரசல், ரமன்தீப் சிங் இருப்பாங்க அப்படின்னும் பவுலர்களா ஆண்ட்ரிட் நாட்ஜே, ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி களமிறங்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இம்பாக்ட் பிளேயரா மொயின் அலி இருப்பாரும் எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி ஹைதராபாத் அணியில டாப் ஆர்டர் வீரர்களா அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷாந்த் கிஷன், ஹென்ரிச் கிளாசன் உள்ளிட்டோர் இருப்பாங்க அப்படின்னு மிடில் ஆர்டர்ல நிதிஷ்குமார் ரெட்டி, அங்கித் வர்மா, அபினவ் மனோகர் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுறது. பவுலர்களை கேப்டன் பேட் கமின்ஸ், சிம்ரஜித் சிங், ஆடம் ஜாம்பா, முகமது ஷமி களமிறங்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இம்பாக்ட் பிளேயரா ஹர்ஷல் பட்டேல் இருப்பார்னு எதிர்பார்க்கப்படுது.